ஸோ கைஸ், இது என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லைக்கு ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆடியோ ஆட் பண்ண பிறகு தான் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு நம்ம வந்து பீட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? பீட்ஸ்னால் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அந்த டிங் டிங் சவுண்டு கேட்கும். சரிங்களா? அந்த சவுண்டு கேட்குற இடத்துல அந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தொட்டு ஆட் பீட் அப்படின்னா ஒரு டாட் வந்துடும். நம்ம அந்த இடத்துல தான் பீட்ஸ் இருக்குது, அந்த சவுண்டு வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதுக்காக நம்ம இந்த பீட்ஸ் எடுக்கிறோம். சரிங்களா? டக்குன்னு அந்த பீட்ஸு ஏற்ற இறக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு 5 பீட்ஸு 5 வந்து டிங் டிங்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கு பதில் நம்ம 5 பீட்ஸ் எடுத்துக்கிட்டோங்களா, 5 பீட்ஸ் எடுத்த பிறகு என்ன பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளிப்பை ஆட் பண்ணணும். இப்போ அதில் ஒரு 5 கிளிப் இருந்ததுங்களா, இப்போ ஓவர்லைக் பண்ணிட்டு ஒரு 5 கிளிப்பு. சரிங்களா? ஒரு 5 கிளிப்பு வந்து நான் ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஓகே. இப்போ ஹெச்டியை கொடுத்து ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பீட்ஸுக்கு ஏற்ற மாரி அந்த கிளிப்பை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது கிளிப்புக்கு வந்து ரெண்டாவது பீட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மூணாவது இதுக்கு வந்து அந்த மூணாவது பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். அதேமாரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 5 பீட்ஸ் இருக்குன்னா 5 பீட்ஸையும் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா எந்தெந்த இடத்துல நமக்கு தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல வந்து நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே வச்சுட்டு இப்போ ரெண்டாவது கிளிப்பை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுக்க வேண்டியதான். அந்த ஸ்க்ரால் அந்த எல்லாம் ரெக்டாங்கிளுக்கு இதெல்லாம் இருக்கும், நான் மாற்றி வச்சுருக்கேன். அதனால் மாற்றி கிளிப் எடுத்துருக்கேன், அதனால் அப்படி கட்டுது. இப்போ ஒரு கிளிப்பை எடுத்துக்கிட்டு நம்ம தகுந்த இடத்துல வந்து அதை வச்சிடணும். சரிங்களா? இப்போ மூணாவது கிளிப்பு வச்சாச்சு. அடுத்தது 4வது கிளிப்பு. இந்த வந்து கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அது சைடாக தான் இருக்குது, அதனால் நேர்படுத்தி கரெக்டாக வச்சிட வேண்டியதான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது 5வது கிளிப்பு. இந்த 5வது கிளிப்பு வந்து அடுத்த லேயர், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாரி இந்த அடுத்த லேயரில் வந்து வர மாரி நீங்கள் என்ன லேயர் கொடுக்கணும், அது இந்த டிங் டிங் இந்த சவுண்டு இந்த ஃபோட்டோலாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் என்ன வேணுமோ உங்களுக்கு அதை வந்து இந்த சென்டரான இதில் கொடுத்துங்க. ஓகேங்களா? சென்டர் கொடுத்துட்டு அந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் பீட்ஸ் அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து தள்ளி எல்லா பீட்ஸையும் வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துங்க. ஆனால் 5வது பீட்ஸ் மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 5வது பீட்ஸை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. இப்போ 5வது பீட்ஸை கிளிக் பண்ணி ஒரு கீ மேப் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கீ எடுத்துக்கங்க. சரிங்களா? ஒரு கீ எடுத்துகிட்டு அப்படியே அந்த வந்து ஜூம் இன் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஜூம் இன் பண்ணி விட்ருங்க. ஜூம் இன் பண்ண உடனே இந்த 5வது கிளிப்பு சொன்னேன்ல, 5வது கிளிப்பு தான் அடுத்த கிளிப்பு வந்து மெயின் கிளிப்பாக வரும். சரிங்க? அதுக்கு வந்து கிராஃப்ட் செட் பண்ணி கியூப் இன் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா சவுண்டும் வந்து கம்மி பண்ணி விட்ருங்க. கம்மி பண்ணியாச்சு. இப்போ கம்மி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு வச்சுட்டு அனிமேஷன் ஒன்று ஆட் பண்ணணும். சரிங்களா? அனிமேஷன் பண்ணிட்டு இங்கு ஃபெட்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைலைட் பண்ணி கட்டுற மாதிரி அதை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இதேமாரி எல்லா இமேஜுக்கும் வந்து ஆட் பண்ணிங்க. அந்த 5 இது இருக்குது பார்த்தீங்களா, 5 இதுக்குமே வந்து இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிங்க. இந்த எஃபெக்ட் எதுனா நம்ம அந்த வீடியோ வரும்போது ஒரு மாதிரியாக ஒரு பார்க்குறது நல்லாயிருக்கும். அதனால் 5 கிளிப்புக்கு வந்து ஆட் பண்ணிக்கிங்க. 5 கிளிப்பை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? எல்லா சவுண்டையும் கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இது எஃபெக்ட் கொண்டு வரணும். அதெல்லாம் அனிமேஷன் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சூப்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிங்கன்னா சூப்பர் 10 இன்புட் அப்படின்னு பார்த்தீங்களா, டிக் பண்ணிக்க. டிக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். இதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லா அடுத்தடுத்த டிங் டிங்னு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இதேமாரி கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது இப்போ வந்து நான் எல்லா கிளிப்பும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லா கிளிப்பும் வந்து 1 2 ஒரு 2 இது தான் இருக்கும், அந்தமாரி டிங் டிங்னு வருது. ஆட் பண்ணிவிட்டு நீ தேவையான சேச்சுரேஷன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த வீடியோவை.